நம்ம இங்கே அந்தர் யோகத்தில் உத்தவ கீதை அதனுடைய கருத்துக்களை தொடர் வகுப்பாக பார்த்துக்கிட்டு வர்றோம். தொடர்ந்து வர்றவங்களுக்கு எப்படி இருக்குது தெரியல. பொதுவாக அந்தர் யோகத்தில் யாரும் பெரும்பாலும் தொடர்ந்து வர்றதுன்றது நடுவு விட்டுடுவோம். இருந்தாலும் நாம் தொடர் வகுப்பாக எடுக்கிறோம். இந்த கருத்தெல்லாம் ஒரு தனித்தனியாக புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும், தொடர்ந்து வர்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப அழகான நல்ல கருத்துக்களை எல்லாம் இங்கே உத்தவ கீதையில் சொல்கிறார். உத்தவ கீதை என்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய நண்பராகிய உத்தவருக்கு தன்னுடைய அவதார நோக்கத்தினுடைய நிறைவிலே உபதேசித்தது. அர்ஜுனனுக்கு சொன்னது பகவத்கீதை, அதே பகவான் உத்தவருக்கு சொன்னது உத்தவ கீதை. 1000க்கும் அதிகமான ஸ்லோகங்களை கொண்டது. இதுவரையில் நம்ம உத்தவ கீதையில் பார்த்த விஷயங்களை 4-5 வரிகளை மட்டும் பார்த்துட்டு அடுத்த கருத்துக்கு போகலாம். ஆரம்பத்தில் பகவான் தியாகத்தை உபதேசித்தார். பகவான் இந்த அவதாரத்தை நிறைவு செய்து புறப்படும் பொழுது அவர் தேவர்கள்லாம் நீங்கள் வைகுண்டம் எழுந்தருள வேண்டும், வந்த வேலை முடிஞ்சது, வாங்க ரொம்ப நாள் ஆயிடுன்னு சொன்னார்கள். பகவானை நான் வருகிறேன், ஞாபகம் இருக்குது, இருந்தாலும் ஒரே ஒரு வேலை மிச்சம் இருக்குது, முடிச்சுட்டு வரேன்னு சொன்னார். அது என்ன வேலைன்னா எதுக்குள்ள அழிய போகிறது, அந்த என்னுடைய குலத்தினுடைய அழிவை பார்த்துட்டு நான் வரேன்னு சொன்னார். எப்படி இருக்குது பாருங்கள். நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னே கண்ணு மூடின்னு. பகவான் சொல்ல இது பார்த்துட்டு வரேன்னு சொன்னார். அதெல்லாம் பேசிட்டு சென்ற உடனே உத்தவர் பார்க்குறார், சரி பகவான் இனி நம்மோட இருக்க போகிறது, புறப்பட போகிறார், உறுதியாயிடுது. பகவான் கிருஷ்ணரை விட்டு அவரால் இருப்பதற்கு விருப்பம் இல்லை. ஆகவே சொல்கிறார், என்னையும் நானும் உங்களுடன் வருகிறேன், என்னையும் அழைத்து செல்ல வேண்டும். பகவான் சொல்கிறார், நான் வந்த காரியம் முடிஞ்சு நான் மட்டும்தான் போக முடியும், உன்னுடைய பிராரப்தம் இன்னும் இருக்குது, நீ இருந்துட்டு வான்னு சொல்கிறார். இல்லை உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது சொல்கிறார். இல்லைப்பா இருந்து தான் ஆகணும்னு சொல்லி, இங்கே இருக்க உனக்கு விருப்பம் இல்லை சொன்னால் நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போய் இருந்துட்டு உன்னுடைய பிராரப்தம் முடிஞ்ச பிற்பாடு நீ வைகுண்டம் வரலாம்னு சொல்லிடுறார். அப்போது இவரால் முடியாதுன்னு சொல்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு பொருளை விடுவதை பற்றிய தியாகம் என்ற ஒரு பண்பை சொல்லி கொடுக்கிறார். அந்த தியாகத்தை எப்படி செய்வது, தியாகம் என்றால் என்ன, அதெல்லாம் சொல்லிக்கிறோம். ஸோ என்னால் தியாகம் உங்களை விட்டு இருக்க முடியாது, உங்களை தியாகம் பண்ண முடியாது சொல்லும் பொழுது இல்லை, அதனுடைய அவசியத்தை சொல்லி ஒரு உபதேசத்தை செய்தார். எனக்குள்ள மனநிலையில் அந்த தியாகத்தை நான் எப்படி செய்ய முடியும் தோன்றவில்லை. எந்த ஞானத்தை அடைந்தால் என்னால் தியாகத்தை அடைய முடியும், செய்ய முடியும் என்று கேட்டார். அதற்கு பகவான் உபதேசத்தை ஆரம்பித்தார். அந்த விஷயத்தில் ஒரு 3-4 கருத்துக்களை விசேஷமாக பார்த்தோம். வேறு இடத்துல எங்கேயும் பார்க்க முடியாத சில கருத்துக்கள். அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு அவரவர்கள் தான் பொறுப்பு, நமக்கு நாம் தான் பொறுப்பு. உத்தரே ஆத்மனோ ஆத்மா அப்படி சொன்னார் பார். அவரவர்கள் வாழ்க்கைக்கு அவரவர்கள் தான் பொறுப்பு. அந்த கருத்தை பார்த்தோம். அடுத்து 2வது கருத்தை பார்த்தோம். உனக்கு நீயே குரு, எப்படி குரு என்பதையும் பார்த்தோம். எனக்கு நானே குரு சொன்னால் அறியாமையுடன் கூடி என் மனமே எனக்கு எப்படி குருவாக இருக்க முடியும் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு, எப்படிப்பட்ட மனம் உனக்கு குருவாக இருக்க முடியும், எனக்கு குரு இல்லை என்று சொல்வது பெருமைக்குரிய விஷயம் இல்லை என்றெல்லாம் நிறைய விஷயங்களை, வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்து இந்த புத்தியினுடைய மகிமையை, மேன்மையை சொன்னார். புத்தி என்ற அறிவுக்கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் சொல்கிறோம் பாருங்க, அதனுடைய சிறப்பை பற்றி சொன்னார். புத்தியோடு வாழ்வதற்குடைய தேவையை சொன்னார். அடுத்து இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயம், 8வது அத்தியாயம், 9வது அத்தியாயம், 3 அத்தியாயங்களில் பகவான் வேறு ஒரு கருத்தை பற்றி சொல்லப் போகின்றார். இது ஒரு சம்வாதமாக இருக்கின்றது. குருவுக்கு சிஷ்யனுக்கு நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு விவாதம், அது சம்வாதம் அப்படி சொல்லுவாங்க. யது என்ற ஒரு மகாராஜா இருந்தார். அந்த மகாராஜாவுக்கு பேர் யது மகாராஜா. அவர் ஒரு அவதூத சன்னியாசியை சந்திக்கின்றார். சன்னியாசிகளில் ஒரு விதமான சன்னியாசி அவதூதர். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம பின்னால் பார்ப்போம். யது என்ற ராஜா அவதூத சன்னியாசிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அவதூத சன்னியாசியும் அதற்கு பதில் சொல்லுகின்றார். அந்த கருத்தை தான் பகவான் இங்கு அப்படியே தருகின்றார். அது யது மகாராஜாவுக்கும் அவதூத சன்னியாசிக்கும் நடந்த அற்புதமான ஒரு சம்பாஷணை. எப்படி பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாஷணை பகவத்கீதை, அதுபோல் இந்த இடத்துல இந்த உத்தவ கீதைக்குள்ள பகவான் 2 பேருக்கு நடந்த இந்த சம்பாஷணை சொல்கிறார். யது மகாராஜா என்பவர் கிருஷ்ணருடைய குலத்தில்
அவருக்கு முன்பே அந்த வம்சத்தில் வந்தவர். அடுத்து ஏற்கனவே நாம் பார்த்தோம், யார் யாருக்கு இடையில் நடக்கின்ற சம்வாதம் இது என்பது பார்த்தோம். பரீட்சித்து மகாராஜாவுக்கும் சுகர்மா முனிவர், ஆமாம் சுக மகரிஷி அவர் உபதேசிக்கின்றார். பரீட்சித்து யார் தெரியும் இல்லையா? அபிமன்யுனுடைய பையன். மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு அவருக்கு தான் பட்டத்தை கட்டிவிட்டு தர்மர் முதலியவர்கள்லாம் சொர்க்கத்துக்கு புறப்பட்டார்கள். ஆகவே பரீட்சித்து மகாராஜாவோட இறுதி காலத்திலே சுகர்மா முனிவர் அவருக்கு உபதேசித்தது தான் பாகவதம். அதற்குள் யார் வந்தார்கள்? பகவான் உத்தவரும் வந்திருக்கின்றார்கள். அந்த பகவான் உத்தவரும் பேசுகிற அந்த சம்பாஷணைக்குள்ளே யார் வந்திருக்கிறாங்க? அவதூத சன்னியாசி யது மகாராஜா வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்க ஞாபகம் இருக்கணும். அதுக்காக இங்கு நடைபெறுகின்ற உரையாடலில் குரு யார் சொல்லிச்சுன்னா அவதூத சன்னியாசி. சிஷ்யன் யார் என்றால் யது மகாராஜா, அவர் தான் பெரிய ராஜா. இவர்கள் இருவரையும் பகவான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். முன்பு ஒரு காலத்தில் அவதூத சன்னியாசியை கண்டு யது மகாராஜா நன்கு வணங்கி இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். நம்ம சொல்ல கேட்டாரே ஒரு கேள்வி சொல்றது, ஒரு கேள்வியை கேட்டார். உடனே அவதூத மகரிஷியும் சன்னியாசியும் அவருக்கு பதில் சொல்லுகின்றார். இந்த இடம் குரு சிஷ்யர்களை அறிமுகப்படுத்துகின்ற இடம். ஆகவே இந்த 3 அத்தியாயங்களில் இருவருக்கும் நடக்கின்ற சம்வாதம் தான் நமக்கு இப்போ வரப்போகின்றது. இந்த யது என்பவர் பகவான் கிருஷ்ணருக்கு முன்பே தோன்றிய, அந்த குலத்திலேயே தோன்றிய பிரசித்தி பெற்ற கீர்த்தி வாய்ந்த ஆற்றலுள்ள ஒரு மகாராஜாவாக இருந்திருக்கின்றார். அவர் நல்ல உத்தமமான ராஜாவாக இருந்து ஆட்சியும் செய்திருக்கின்றார். கிருஷ்ணருடைய குலத்துக்கு பேரு யது குலம் சொல்லி பேர், யாதவ குலம் என்றும் பெயர் பெற்றிருக்கின்றது. யாதவன் என்ற பெயரே இந்த யது மகாராஜாவுக்கு அப்புறம் தான் வந்தது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய எல்லா புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் நம்ம வெறும் கதை, கற்பனை, இலக்கியம் சொல்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வரலாறு. அப்படி வரலாறா இல்லைன்னா இந்த ராஜாவுக்கு அப்புறம் இந்த ராஜாவுக்கு அப்புறம் இந்த ராஜாவுக்கு அப்புறம் இப்படியா இந்த வரலாறு, அது வாழ்க்கை முறை ராஜாக்கள் பேர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. யயாதி ராஜாவினுடைய ஒரு 3 பிள்ளைங்க, அதில் ஒரு பையன் இவருடைய இளமையை கொடுத்துட்டு முதுமையை வாங்கிக்கலன்னு சொல்கிறார். அந்த முதல் பையன் பேர் சற்று நான் மறந்து போய் அவனை சாபம் கொடுத்து ஆப்கானிஸ்தான், இப்போ இருக்க காந்தகார் இருக்கிற, அப்போ இருந்த காந்தகார் இப்போ ஆப்கானிஸ்தான், அங்கே அனுப்பிட்டாங்களாம். அப்புறம் வரலாறுல சொல்கிறாங்க அந்த பரம்பரை தான் ஆப்கானிஸ்தானில் இப்போ இருக்கிற ஆட்கள்னு சொல்கிறாங்க, நம்ம தேசத்தை ஒட்டி. இதெல்லாம் வரலாறு. ஆகவே யது குலத்தில் கிருஷ்ணருக்கு முன்னையே அந்த குலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு ராஜா. யதோகோ பக்ஷக யாதவக, யதுவுக்கு முன்ன நிறைய பேர் வாழ்ந்திருந்திருக்கின்றார்கள். ஆனால் யது மகாராஜா மிக கீர்த்தியுடன் இருந்ததால் அவர் பேரு இந்த குலத்துக்கு வந்து விட்டதா. அந்த யது மகாராஜா என்ன பண்றார், அவதூத சன்னியாசியிடம் சென்று ஒரு கேள்வி கேட்டார். எளிமையான கேள்விதான். நீங்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, இப்படி சந்தோஷமா இருப்பதற்கு என்னிடத்தில் இல்லாத ஏதோ ஒரு அறிவு உங்களிடத்துல இருக்கணும். எனக்கு எல்லாம் இருந்தால் சந்தோஷம் இல்லை. ஆனால் என்னிடத்துல இல்லாத எதுவுமே இருக்கிற எதுவுமே உங்களிடத்துல இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் பெற்ற அறிவினுடைய விசேஷம் என்ன? அந்த அறிவை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள்? அப்படி சொல்லி கேள்வி கேட்குறார். உங்களுடைய அசோக காரணம் என்ன? அசோகம்னா என்ன? சோகம் என்பது துக்கம். அசோகம் என்றால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் என்ன? உங்களுடைய மகிழ்ச்சியுடைய காரணம் என்ன? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. நான் பாருங்க, அது போடுங்க. உங்களுடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்? உடனே இந்த அவதூத சன்னியாசி பதில் சொல்றார். என்ன பதில்? அது நாம அடுத்தடுத்து ஸ்லோகங்களை பார்க்காம கருத்தா பார்த்துட்டு போகலாம். நான் இந்த உலகத்தை நான் அப்படியே கூர்ந்து கவனித்து கொண்டுள்ளேன், அப்சர்வ் பண்றேன். ஒவ்வொரு பொருளிடமிருந்து, ஒவ்வொரு தத்துவத்திடமிருந்து, ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நான் ஒரு அறிவை பெறுகின்றேன். அப்படிதான் நான் அறிவை பெற்றேன். என்னுடைய நாலேஜினுடைய சோர்ஸு இந்த உலகத்தில் இருக்க பல பொருள்கள், பல தத்துவங்கள் சொல்றார்.
உலகில் ஒவ்வொரு சாதாரண விஷயத்திலிருந்து இந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டு பாடம் கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். அப்படி 24 குருமார்களை அறிமுகப்படுத்த போகின்றார். அந்த 24 குரு எனக்கு இருக்கிறார்கள். அவதூத சன்னியாசி சொல்றார். நமக்கு ஒரு குரு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவரையே நாம போய் பார்க்கறதுல, அவர் சொல்றதை கேட்கறதுல, அது வேற விஷயம். நம்ம 24 குருமார்களை அறிமுகப்படுத்துறார். அது மூலமாக 24 வேல்யூஸ், 24 தத்துவங்களை பூமியில் ஆரம்பித்து இறைவன் வரை உள்ள எல்லாரிடத்தில் நான் பெற்றுக்கொண்ட பாடம் என்ன, அந்த 24 குருமார்கள் பெற்று பிறகு கடைசியாக பிளஸ் ஒன்று ஒருத்தர் அவரிடத்துல நான் பெற்ற 25 அறிவு என்னன்னு சொல்ல போறார். இடையிடையே அவருடைய கருத்தையும் இங்கு அவர் தருவார். ஆக இந்த இனி வருகின்ற 3 அத்தியாயங்களில் நாம் பார்க்க போகின்ற கருத்து சாராம்சம் இந்த 24 குருமார்களிடத்து பெறுகின்ற அறிவு. இது ஒரு அறிமுகம், இது கதை. இந்த ஸ்லோகத்தில் 7வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், பழமை பொருந்திய பெருமை பொருந்திய இந்த எத்துக்குளம் இருக்கே, ஒரு ராஜா, இத்திஹாசம், சம்பவம், வரலாறு, ரொம்ப காலத்துக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம், நிகழ்ச்சி இது. இந்த விஷயத்தில் அல்லது ஆத்ம ஞான விஷயத்தில், வேதத்தை அறிந்து கொள்ள விஷயத்தில், அறிவை பெறும் விஷயத்தில் இதில் என்ன தெரியுது, அறிவை பெறுவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அறிவை பெறுவது, அதுவும் ஆன்மீகத்தில் அறிவை பெறுவதற்கு தேவையே இல்லை. ஏதோ போனோமா, சாமி கும்பிட்டோமா, சுற்றி வந்தோமா, விழுந்து எந்திரிச்சு நமஸ்காரம் பண்ணோமா, ஏதோ விபூதி கொடுத்தாங்களா வச்சுக்கிட்டோமா, பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டோமா, அந்த கையை கூட கழுவு கூட செவுத்தில் தொடச்சிட்டு வந்துட்டோமா, நம்முடைய கைங்கறி அதுதான். இது வேற ஒன்று, கை கழுவக்கூடாது. அப்போது முயற்சி பண்ணி அது 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி ஒயிட் வாஷ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை அசிங்கம் பண்ணிட்டு வந்துட வேண்டும். அவர் விளக்கு திரி போடுவோம், அந்த அழுக்கெல்லாம் அதை போட்டு வந்து செவத்தில் தொடச்சிட்டு வரும். க்ளீனாக வச்சுக்கணுன்ற எண்ணமே நமக்கு இல்லை. அந்த சாமி அழுக்காக கிடக்கணும், நாமளும் அழுக்காக இருக்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு சுவாமி போயிருந்தார். உங்கள் வீடு கோயில் போல் வச்சுருக்குங்கன்னார். அந்த அம்மாவுக்கு வந்ததே கோவம், அவ்வளோ அழுக்காக இருக்கு எங்கள் வீடுன்னு கேட்டுடுச்சு. அப்படின்னு என்ன, கோயில்னு அழுக்காக இருக்கணும். அந்த சாமி கட்டுற வஸ்திரம் பார்த்தா அது எப்போ தான் துவைச்சாங்களும் தெரியாது. ஆக அறிவை பெறும் விஷயத்தை சொல்லி பார்த்தோம். நம்முடைய முன்னோர்கள் அறிவை பெறும் விஷயத்தை ஒரு முறையை கடைபிடித்தார்கள். கிருஷ்ணர் உத்தவருக்கு நம்முடைய பரம்பரையில் வந்த நம்முடைய முன்னோர்கள் இவ்விதம் சொல்லி உள்ளார் சொல்ல நிறைய இடத்துல பகவான் சொல்லுவார். இப்படி ஜனகாதேக ரிஷிகள் பெரியவர்கள் இவர்களாம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவார். நான் சொன்னேன்னு சொல்லுறதே இல்லை. எங்கள் இடத்துலையுமே கீதையிலையும் பார்க்கலாம். அவர் சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோமா என்ன? ஆனால் இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார், வழிகாட்டியிருக்காருன்னு சொல்லுவார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு இந்த பரம்பரை என்பது ரொம்ப முக்கியம். சிஷ்டாச்சாரம், ஆமாம், தர்ம விஷயத்தை போதிக்கிறதுல வேதத்துக்கு ஒரு பங்கு இருக்குது, அப்புறம் ஸ்மிருதிக்கு ஒரு பங்கு இருக்குது. அதன் பிறகு யார் என்றால் நம் கண் முன்னே வாழ்ந்து மறைந்த பெரியவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் வாழ்ந்து கொண்டுள்ள வாழ்க்கையும் இப்போ அவங்க சொல்கிற கருத்தும் நமக்கு தர்ம விஷயத்து ஒரு அத்தாரிட்டி. அதுதான் சிஷ்டாச்சாரம் சொல்லுவாங்க. அது இங்கே சொல்கிறார். ஆக எந்த இருவருக்கும் நடந்த டயலாக் இது? அவதூத சம்வாதம், அவதூதருடன் நடந்த ஒரு விவாதம். யது மகாராஜா யதுவுக்கும் அவதூத சன்னியாசி நடந்த சம்வாதம், உரையாடல். அப்படி பெரியவர் சொல்லி இருக்கின்றார், பழமையான விஷயம் நான் உனக்கு சொல்லி தருகின்றேன். சரி, இந்த யது யார் என்றால் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஸ்லோகத்தை முக்கியமான சில வார்த்தைகள் மட்டும் அமித தேஜசாக. இது யது மகாராஜாவுக்கு ஒரு அட்ஜெக்டிவ், விசேஷனம். அமிதம் சொன்னா அளவிட முடியாத, மிதம் சொன்ன அளவு, அமிதம் என்றால் அளவிட முடியாத, தேஜஸ் என்ற சக்தியை உடைய, ஆற்றலுடைய, ஆற்றல் அரசன் சொல்றார். ஆடல் அரசன் வேற, நடராஜாவுக்கு பேருங்க ஆற்றல் அரசன். ஆக அந்த யது மகாராஜாவுக்கு அவதூத சன்னியாசிக்கு நடந்த சம்வாதத்தை நான் உனக்கு பெரியவர்கள் கூறியுள்ள முறையில் உனக்கு நான் சொல்லுகின்றேன், நீயும் கேட்டுக்கொள். அதனால தான் பாருங்க, இங்க நான் சொல்றேன்ற வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு பெரிய ஒரு விசேஷம் இல்லை, பெரியவங்களை ஏத்துக்கிறது இல்லை. முன்னிருந்த விஷயம் அதுதான் இங்க சம்பிரதாயமா வர்றது.
இங்கே அறிமுகப்படுத்துகிறார். யார் யார்? குரு சிஷ்யர்களை அறிமுகப்படுத்துகிறார். குருவானவர் அவதூதர், யது மகாராஜா சிஷ்யர். சரி, இனி நாம் கொஞ்ச நாள் கிருஷ்ணரையும் உத்தவரையும் இந்த இடத்துல மறந்துடுவோம். என்ன சுவாமி, சாமியை மறக்க சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. இந்த உத்தவ கீதையில் இவங்க இன்னும் கொஞ்சம் 3 அத்தியாயங்கள் பொறுத்து 5வது அத்தியாயத்துக்கு மேலே தான் வரப்போகிறாங்க இவங்க. அதில் கிருஷ்ணரை உத்தவரையும் கொஞ்சம் இருக்கட்டும் சொல்லி வைத்து விட்டு, இப்போ யாரை யார் ஞாபகம் வச்சுக்கணும்? அவதூதரை யது மகாராஜா ஞாபகத்தில் வச்சுக்கணும். யது மகாராஜா கேள்வி கேட்டு விட்டு அமைதி ஆகிடுவார். ஆனால் பேச போகிறதுலாம் யார்? அவதூதர் தான். சில நேரத்தில் சில பேர் வருவாங்க, சாமி உங்ககிட்ட சந்தேகம் கேட்கணும்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் பேசிட்டு சரிங்க சாமி போயிட்டு வரணுவாங்க. நாமளும் பொறுமையாக உட்காந்து நமஸ்காரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். அது போல் இருக்காங்க நிறைய பேர் வருவாங்க, சந்தேகம் கேட்குறேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் பேசிட்டு சரிங்க சாமி ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால நம்ம நேரத்தை அவர் எடுத்துக்கிட்டார். இந்த அவதூதர் இருக்காரு, நாம் நினைக்கின்ற சாதாரண விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தான் பெற்ற கற்ற பாடத்தை அறிவை எல்லாம் பேசிக்கொண்டே வருவார். லிஸ்ட் போட்டு தருவார். அதற்குள் இவருடைய கருத்தும் வரும். கதைக்குள்ள கதை, அந்த கதைக்குள்ள உபதேசம், இந்த உபதேசத்துக்குள்ள கதை வரும். மகாபாரதத்தில் போனாலும் அப்படிதான், கதைக்குள்ள அப்புறம் எங்கே இருக்குன்னு தெரியாது, அப்படி போயிட்டு இருக்கும். இதில் அமைத்து கொடுத்த முறை இருக்குது பாருங்கள். மகாபாரதத்தை போல அமைப்பு முறை அது வெறும் இலக்கியமாக கூட இருக்கட்டும், கற்பனை கதையாக இருந்தால் கூட அப்படி ஒரு அமைப்பு 96,000 ஸ்லோகங்களை வச்சு ஏறக்குறைய 1,00,000 ஸ்லோகங்களை யார் பண்ண முடியும்? அற்புதமான ஒரு காவியம், வரலாறு, அது நம்முடைய பாரம்பரியம், அதுதான். ஆக 24 குருமார்கள் பேச ஒரு குரு, 25 குருமார்கள், 25 பண்புகள் நமக்கு வரும். அதிலிருந்தெல்லாம் ஞானத்தை நாம் பெறுவது ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான் நாம் நினைப்போம், இதிலிருந்து இந்த அறிவா அப்படி சொல்லி நினைப்போம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இனி அடுத்தது, யது மகாராஜா அவதூதரை அணுகி கேட்குறாராம். இப்படிப்பட்ட அவதூதரை இப்படிப்பட்ட யது மகாராஜா அணுகி இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டார். கேள்வி என்ன கேட்டார்? அதுவும் எளிமையான கேள்விதான். எங்கிருந்து நீங்கள் இந்த அறிவை பெற்றீர்கள்? உங்களுடைய நாலேஜின் சோர்ஸ் என்ன? எப்படி துயரம் இல்லாமல் உங்களால் இருக்க முடிகின்றது? எப்படி சந்தோஷமாக இருக்கின்றீர்கள்? இதுதான் இந்த ஸ்லோகத்தில் அவர் கேட்குற கேள்வி. இந்த ஸ்லோகத்துடன் பகவான் பேசுவதை நிறுத்திவிட்டு 5வது சாப்டரில் தான் பகவான் வரப்போகிறார், அறிமுகப்படுத்திடுறார். அது வரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 24 குருமார்கள் விஷயம் சொல்கிறது வரையிலும் அவதூத சன்னியாசி இடத்துல இருக்க போகிறோம். இப்போ அவதூதர் சொல்லி சொன்னால், இந்த அவதூதருக்கு ஒரு அடைமொழி கொடுக்குற இந்த ஸ்லோகத்தை, துஜக. 2 அர்த்தம் இருக்குது துஜன்னு சொல்றதுல. உபநயனம் செய்விக்கப்பட்டவர்கள், 2வது முறை பிறந்தவர்கள். எல்லோருமே பிறக்கும்போது ஒன்றும் தெரியாமல் பண்பில்லாதவர்களாக தான் பிறக்கின்றோம். மீண்டும் பிறகு நம்மை பிறப்பித்துக் கொள்கின்றோம். கர்மத்தினால் ஒரு பிறப்பு, சம்ஸ்காரத்தினால் ஒரு பிறப்பு, அதுதான் 2வது. அடுத்து 2வது பொருள், ஞானத்தினால் புது பிறப்பை எடுத்தல். ஞானத்தினால் ஒரு பிறப்பா, ஆமாம், துஜன் ஆகின்றான். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது குழந்தை என்னென்னா துஜன் தான். வீட்டில் உள்ளவரை வீட்டில் எப்படியோ இருக்க விளையாடிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் சில டிசிப்ளின் அங்கே வரும். சில நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் தான் கெட்டு போயிடுச்சிடணும். அதுவும் இப்போ இருக்க பள்ளிக்கூடம் அப்படி தான் இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ இன்னொன்று இருக்குது, கர்ப்பத்திலே துஜன் தான். ஏன் தெரியுங்களா? குழந்தை உருவாயிருக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறாங்களா இப்போல்லாம், ரொம்ப அட்வான்ஸாக தான் இருக்குது. சரி, ஆக யார் படிக்க பள்ளிக்கூடம் செல்கின்றார்களோ அவர்கள் துஜன். இது கர்மகாண்டத்தில். இனி ஒரு துஜன் இருக்கார், அவர்கள் ஞானத்தில் மீண்டும் பிறக்கின்றார்கள், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றார்கள், ஞானிகள் ஆகின்றார்கள். ஆகவே அதுவும் கூட 2வது பிறப்பு தான் ஞானத்தினால். சம்சாரம் சொல்லி சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோ, மீண்டும் மீண்டும் உழல்கின்ற விஷயங்கள், அதுக்கு பேர் தான் சம்சாரம். சாமி சம்சாரத்துலேருந்து விடுதலைன்னா நான் அவங்களோட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாதீங்க, அப்புறம் சண்டைக்கு வந்துட போகிறாங்க. ஏன்னா இங்கே சம்சாரம்னா மனைவிக்கு ஒரு பேரும் சம்சாரம்னு சொல்லிட்டு இந்த பழக்கத்தில் இங்கே இருக்குது.
ஆக கர்மகாண்டத்தில் இருந்தாலும் அவன் சம்சாரி தான். நம்ம நினைக்கலாம் கர்மகாண்டத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கான்னு சொல்லி, கர்மகாண்டத்தில் இருந்தாலும் அவர் சம்சாரிகள் தான். ஞானத்தினால் மட்டும்தான் நமக்கு இந்த துன்பங்கள்லாம் விடுதலை அடைகின்றது, மோட்சம் கிடைக்கின்றது. அதுவரையிலும் கர்மகாண்டியம் கூட என்ன சம்சாரியே. அது ஞாபகத்துக்கு. ஞானத்தில் புனர்ஜென்மம், அவனும் துஜன். ஞானத்தில் என்ன ஆகின்றதுன்னா அவனுடைய ஈகோ எல்லாம் மரணம் அடைந்து விட்டதுன்றார். ரொம்ப கடுமையாக தான் சொல்கிறார். அவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஈகோ, நான், அது, இது, அப்படி இப்படி இதெல்லாம் தூள் தூள் ஆகி மரணம் அடைந்து விட்டதுன்னு சொல்கிறார். மரணம் அடைந்துன்னா என்னென்ன எல்லாம் போயாச்சு, எதுவும் மிச்சம் இல்லை. ஈகோ அவனுக்குள் ஒரு தற்கொலையே நடந்திருக்குன்றார். ஞானியனுக்குள்ள ஒரு தற்கொலை நடந்திருக்குன்னு சொல்றார். ஈகோவை சாகடிச்சிடுறான். செத்தாரை போல் திரி சொல்றார் பட்டினத்து சுவாமிகள். செத்தாரை போல் திரி என்னென்னலாம் இருக்கு. தாய்மலர் ஒரு பாடல் அழகா சொல்றார். ஆறா அமிர்தம் விரும்பினர்கள் அரிய விடத்தை அமிர்தாக்கும் பேரானந்த சித்தனு பெரியோ யாவி குறியோ கேள் காரார் கிரக வலையினிடை கட்டுண்டிருந்த கலைகள் எல்லாம் ஊரார் ஒரு நாள் கை உணவேற்று உண்டால் எனக்கு இங்கு ஒழிந்திடுமே. காரார்கிரக வலையினிடுது. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை விதமான உணர்வுகள், உணர்ச்சிகள் குப்பளித்து கொண்டிருக்கிறது. என்னென்ன உணர்வுகள், என்னென்ன பெருமைகள், நான் அதுவாக்கு இதுவாக்கு, அப்படியாக்கு இப்படியாக்கு, அது இது எல்லாம் பொடி பொடியாகி விடுவது. அது எப்போ கிடைக்குன்னு அவர் சொல்கிறார். ஒரு வகையில் சன்னியாசம் வாங்க, நான் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு வா சொல்லுவாங்க. சன்னியாசி சாப்பாடு பிக்ஷை தான். போய் ஒருத்தர் வீட்டில் போய் எனக்கு பசி எடுத்து சாப்பாடு கொடுங்க பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறாரு பாருங்க. அந்த நிலையில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தன்னுடைய ஒரு வயிற்று சாப்பாட்டுக்காக பசிக்காக போய் கையேந்துறான். சாதாரண விஷயம் இல்லை அது. சொல்லலாம் நாம இது என்ன பெருசுன்னு சொல்லி தெரியும் பொழுது தான், அப்படி நம்முடைய சூழ்நிலை வரும்பொழுது தான் நமக்கு புரியும். இது அதுதான் சொல்கிறார். காரார்கிரக வலையினிடை கட்டுண்டு இருந்த கலைகள் எல்லாம் ஊரார் ஒரு நாள் கை உண வேற்று உண்டால் எனக்கு இங்கு ஒழிந்திடுமே சொல்றார். அது போல இங்கே ஞானியுடைய ஈகோ எல்லாம் மரணம் அடைந்து விட்டதான். செத்தாரை போல் தெரிகின்றான். அதுவே துஜாக துஜன். அது பிற்பாடு அவன் வாழறான். அவனுடைய ஈகோ மரணம் அடைந்த பிறகும் செத்தாரை போல் அவன் திரியும் பொழுதும் இந்த உலகத்தில் இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஞாபகம் வச்சுக்கணும். அப்பயே செத்து போயிட்டான், அவனும் செத்து போயிட்டாலாம் இல்லை. அண்ணாதான் சொல்லுவாங்க, நான் சாவதற்குள் நான் செத்து விடணும். என்ன, நான் இறப்பதற்குள் என்னுள்ள இருக்கிற நான் நான் என்ற ஒரு அகந்த இருக்கு பாருங்க, அது இறந்து விடணும். ஒரு ஆசிரமத்தில் குருகுலத்தில் வாத்தியார் குருவான பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கார். நல்ல பாடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உபநிஷத்தை பாடலாம் நடந்துக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடக்க ஆரம்பிச்ச எல்லாம் வந்து உட்காந்துடுவாங்க. உட்காந்த ஒரு பாடு இவர் தான் இப்படி இருந்து பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார். எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரியவர் ஒருத்தர், ஒரு பெரியவரில் ஒரு மிடில் ஏஜ் தான், மாடு அந்த ஆணிரைகள்லாம் மேய்க்கிற ஒரு பையன் வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பார். இந்நாளும் உட்காந்து தொடங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்ன வர முடியும் பொழுது உடனே எழுந்திரிச்சு போயிடுவார். அதனால் இந்த பிரம்மச்சாரி மொத்தமே பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத இருந்தது. எல்லா பாடத்தெல்லாம் நிறைய பண்ணி ரொம்ப நாளாக நடக்குது, வருஷக்கணக்காக நடந்துகிட்டு இருக்கு. குருவுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் பாடம் கேட்குறான்னு சொல்லிட்டு. அப்புறம் கேட்குற எல்லாம் முடிச்ச ஒருப்பா இங்கே இருக்கிற நான் எல்லாம் பாடம் நடத்திட்டேன், மோட்சத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டேன். இங்கே இருக்கிறவங்களை நாம் யார் இப்போதைக்கு மோட்சத்துக்கு போகலாம், யார் போகலான்னு கேட்டேன். எல்லாம் ஒருத்தர் முடிக்கிறாங்க. நமக்கு வேலை இருக்குது, ஐயோ படிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அந்த வேலை இருக்குது, இந்த வேலை பொறுப்பு இருக்குது. அப்புறம் அப்படி பார்க்குறார். ஒரு குரல் வருது, நான் போனால் போகலாம் சுவாமின்னா. 2 அர்த்தம் இருக்குது. நான் ரெடியாக இருக்கேன், அப்புறம் நான் போனால் மோட்சத்துக்கு, நான் போனால் போகலாம் சாமி. அதுதான் பாடம் கேட்டதுடைய விசேஷமே. தமாஷா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா பெருமாள் கோயிலுக்கு வருமா, வயசான ஒரு பாட்டி. எப்போ வந்தால் ஒரு சளிப்பு வரும், எப்போ தான் பெருமாள் நம்மளை கூப்பிட்டு போகிறாரோ, எப்போ தான் போக போகிறோம் சொல்லிட்டு போகும். அந்த அர்ச்சகர் கொஞ்சம் குறும்புக்கார அர்ச்சகர். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் அந்த அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே பெருமாளுக்கு பின்னப்போ ஒளிஞ்சுக்கிட்டார். இந்த அம்மா வந்து அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், சினிமா டயலாக் தான், பக்தையே உன்னை பக்திக்கு மெச்சினோம். இந்த அம்மா பார்க்குது, யாரப்பா இன்றைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரெடியாக சந்நிதிக்கு வந்துட்டு உன்னை நான் வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போகிறேன்னார். சொன்னவனு இந்த அம்மா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நான் இப்போ தானே காலைல மாவில் அரைச்சி போட்டு இருக்கேன், தோசைக்கு மாவு அரைச்சி போட்டேன், அது என்ன ஆகுறதுன்னு, அது என்ன ஆகி போட்டேன், என்ன இப்போ அந்த கதியில் தான் இருக்கு நம்முடைய ஆர்வம், மோட்சத்துக்கான ஆர்வம். மற்றதெல்லாம் சும்மா சொல்கிறது, ஒரு சலிப்புக்காக ஒரு மாதிரி சொல்கிறது.
ஆக இது பிற்பாடு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஞானத்திற்கு பிறகு அவன் இந்த உலகை புதியதாக பார்க்கின்றான். ஞானத்துக்கு முன்ன ராகத்வேஷத்தோட, விருப்பு வெறுப்போட, எல்லா உணர்வுகளோட இருந்து கொண்டிருந்தவன். அதனாலதான் தாய்மொழி இடத்துல சொல்வார், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா வில்லங்கம் இருக்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு வில்லங்கம் இருக்குன்னு சொல்றார். என்ன வில்லங்கம் தெரியுங்களா? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு தான் அந்த வில்லங்கன்னு சொல்றார். அந்த வில்லங்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காதே, வாழ்க்கையே வில்லங்கமா போயிடுன்றார். நீ வில்லங்க வீராசாமியா இருக்காதேன்றார். வேண்டா விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்று மசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சு. ஆனந்த கழிப்பில் அழகா சொல்றார். விருப்பு வெறுப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய பல பிரச்சனை காரணம். அதுதான் செயல்களை தூண்டுது. அதனால தான் பாப புண்ணியம் வருது, அதனால தான் பிறவி வருது. ஆக வேண்டா விருப்பும் வெறுப்பும் வேண்டான்னு சொல்லிடுறார். ஏன்? அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனம். அதனால தான் உனக்கு ஜனனம் பிறவி வந்துகிட்டே இருக்கு. எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்புக்கு ஆசை சொல்றார். ஒவ்வொரு எண்ணம் உனக்கு பிறப்புக்கு அடி போட்டுடுதுன்னு சொல்றார், காரணம் ஆயிடுன்னு சொல்றார். ஆகவே ஆண்டான் உரைத்தபடியே, உனக்கு சத்குருநாதர் சாஸ்திரங்கள் மூலமா உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. அறிவுப்படி நீ என்ன பண்ணும்? அசையாதிருந்து கொள். நமக்கு நிறைய பேருக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லாத கோவப்படுறோம். கோவப்படுறது தவறுன்னு தெரியுது தான் கோவப்படுறோம். பொய் சொல்றது தவறுன்னு தெரியுது பொய் சொல்றோம். பொறாமப்படக்கூடாது தெரியுது ஆனால் பொறாமப்படுறோம். ஏன்? அறியாம நம்ம செய்யல, நம்மளால இயலவில்லை. அப்படி இல்லாமல் இருக்க முடியல. ஆமா. ஆகினால இந்த ராகத்வேஷத்தோடு இந்த உலகத்தை பார்த்தவனுக்கு ஞானம் வந்த பிறகு இந்த விருப்பு வெறுப்பு என்பதை நீக்கி இந்த உலகத்தை புது ஞானத்தோடு இந்த உலகத்தை பார்க்கின்றான். ஞானத்துக்கு பிற்பாடு அவனை உணர்கின்றான். நான் புதிய இன்று புதிதாய் பிறந்தோம் சொன்னான். இன்று பிறந்த நாள், கவலைகள் எல்லாம் மறந்த நாள். ஒரு சினிமா பாட்டு அது போல இன்று புதிதாக பிறந்தோம். நான் பழைய ஆள் இல்லை, இது வேற ஆள் சொல்றார். ஆள் மாறாட்டம், பிசிக்கலா இல்லை, அறிவில் மனதில் வந்த மாற்றத்தினால் இந்த உலகத்தை பார்க்கும் பார்வையே அவனுக்கு மாறிவிட்டது. ஞானாத் புனர்ஜென்ம துதிய ஜென்ம பிராப்தவான் சொல்றார். ரொம்ப அழகான வார்த்தை. ஞானத்தினால் அவன் கிடைத்த அந்த அறிவினால் அவன் மனதில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு பிறகு இந்த உலகத்தை பார்த்தால் இதே உலகம், இதே மனிதர்கள், இதே விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு வேற மாதிரி தெரிகின்ற. அதனால தான் சொல்லுவோம் ஞாபி ஞாமு சொல்லுவோம். ஞானத்துக்கு முன்ன ஞானத்துக்கு பின்ன, கிபி கிமு போல. ஞானத்துக்கு முன்ன வேற மாதிரி இருந்தது, ஞானம் வந்த பிற்பாடு எதுவும் மாறலை. இவன் மனதில் ஏற்பட்ட மாற்றம் எதனால்? சாஸ்திர ஞானத்தினால், அறிவினால் வந்த மாற்றம். அதே கண்களோடு தான் பார்க்குறான், அதே மாமிச சக்ஷு தான், அதே இந்த உலகம் தான், அதே ஆட்கள் தான், எதுவுமே மாறல. ஆனால் இவன் மட்டும் அறிவில் மாற்றம் வந்த உடனே மனிதன் மாறிவிட்டான். இவனுள்ள வந்த மாற்றம் அறிவினால் ஏற்பட்ட மாற்றம். ஆக இந்த அவதூதர் என்ற வார்த்தையையும் நாம் விஸ்தாரமாக பார்க்க இருக்கின்றோம். அடுத்த சொல் பார்த்தா, யாரோ ஒருத்தர், அவர் அவதூதரை சொல்லும்பொழுது யாரோ ஒருத்தர் வழிபோக்கர் அப்படி சொல்றாருங்க. அதனால தான் சொல்லுவாங்க, அட்ரஸ் இல்லாத ஆள் இந்த உலகத்தை யாருன்னா சன்னியாசி தான். அதனால சன்னியாசி இடத்துல அட்ரஸ்லாம் கேட்கக்கூடாது இல்லையா? எந்த அடையாளமும் அவருக்கு கிடையாது, இருக்கக்கூடாது, இல்லாதவன்னு சொல்லி அர்த்தம். அவருக்கென்று ஒரு வீடு அப்படிலாம் எதுவும் கிடையாது, இல்லை ஆசிரமம் இருக்க சுவாமிலாம் கேட்காதுங்க. பிற்காலத்தில் ஏற்பட்ட சில காரணங்களாக இப்படி ஒரு வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் இல்லை. அப்படியே நடந்து போயிட்டு இருப்பார், சுற்றி திரிந்து கொண்டிருப்பார். அடுத்து வருந்த அவதூத சன்னியாசிகளுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க, எதிலிருந்தும் பயப்படாதவன், எதை கண்டும் பயப்படாதவர், எதற்கும் பயப்பட மாட்டார். அகுதோ பயம் அப்படி ஒரு வார்த்தை சொல்றார். குதோ பயம்னா எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, அஞ்சு வாழ்வார் அவர் அஞ்சாத பொருளிலே அவடிகளே சொல்றது போல. அப்படி இல்லை, இவர் எதற்குமே பயப்படாதவர். அப்படி ரெண்டு பேராக தான் அப்படி பயப்படாமல் இருக்க முடியுமா? ஒன்று குழந்தை, எதுக்கும் பயப்படாது, பாம்பு கூட போய் பிடிச்சிடும். இன்னொன்று பைத்தியக்காரன், அவங்களே எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. என்னன்னு தெரியாது, விளைவுகளை பற்றி அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்களா, பயமே இல்லை. அடுத்து ஆத்ம ஞானியும் கூட அறிவினுடைய தார்டியத்தினால் அவனும் எதற்கும் பயப்பட மாட்டான். நாமார்க்கும் குடியெல்லாம் நடலையெல்லாம் நல்ல ஏமாப்போம் பிணி அறிவோம் பணிவோம் அல்லோம்
இன்பமே என்னாலும் துன்பமில்லை நமனை அஞ்சோம். சொல்ல முடியுது, ஞானியால் தான் சொல்ல முடியும். அது அடுத்து இளைஞனா இருக்கான் பாருங்க, இளம் வயது, அவர்களுக்கு கூட பயம் அதிகம் இருக்காது. அப்போ எப்படி சொல்றீங்கன்னா, இந்த பைக்கில் போகும்போது பாருங்க, என்னமா சத்தம் போட்டு எப்படி ஓடுற, நம்ம தான் பயந்து ஒதுங்கணும், அவங்களுக்கு பயம் இருக்கு. அப்படிலாம் பைக் ஓட்டுறவங்களை பார்த்தா அந்த பையங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்க அப்பா அம்மா தான் சொல்லணும். அவருடைய வருமானத்தில் அவர் தான் பெட்ரோல் வாங்கி கொடுக்குறார், அவர் தான் வண்டி வாங்கி கொடுக்குறாரு, அவரை தான் பனிஷ் பண்ணணும் எதுனான்னு சொன்னா. ஆக இன்னொரு வார்த்தை சொல்றார், நிரீட்சையாக. ரொம்ப இளைஞரா இருக்கார். இந்த தட்சிணாமூர்த்தி சந்நிதியில குரு வந்து யுவா, சிஷ்யன் என்ன விருத்தா. ஆமா, இந்த யது மகாராஜா இருக்கா பாருங்க, அவர் இப்படிப்பட்ட அவதூதரை அணுகி பப்ரச்ச கீழ்கண்ட கேள்வியை கேட்டார். அவதூதருடைய ஞானத்தினால் அவர் இருந்த அந்த முறையை பார்த்து, இரண்டாவது பிறப்பை அடைந்தவராக யாரோ ஒரு வழிப்போக்கராக எதிலிருந்து மஞ்சாத அறிவுடைய இளைஞரான இந்த அவதூதரை பார்த்து யது மகாராஜா கீழ்கண்ட கேள்வியை கேட்டார். அந்த கேள்வியே ரொம்ப அழகா இருக்க போறது. அது 24 பண்புகளை நாம் பார்க்க போகின்றோம். இந்த 24 பண்புகள் ஆத்ம ஞானமும் ஒரு பண்பாக வரப்போகின்றது. அடுத்து சொல்றார். இதுவரை அவதூதரை சொல்லியாது, ராஜாவை பத்தி சொல்லணும் இல்லையா. தர்ம விதுகு, யது மகாராஜா அவருக்கு வந்து தர்மவான, தர்மிஷ்டன், தர்மப்படி மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவ வேள்வி மண்க, இப்படிதானே சொல்றோம். மன்னன் கோன்முறை அரசு செய்க, செங்கோல் வச்சு என்ன கத்துனாங்க, நம்ம தமிழ் பாடல சொல்லுது, மன்னன் கோன்முறை அரசு செய்க. அதாவது அந்த காலத்து திருவிளையாடு புராணத்துல அந்த மரத்துல இருந்த அந்த அம்பு வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த அம்மா மரத்து கீழே இருக்கும்போது ராஜா கிட்ட பிராது போது அவரே நேர போறார், போய் கேட்கிறார், 5 பயம் தீர்த்து அரசு ஆளும் நின் முறைமையும் நன்றாம் கேட்கிறார். 5 பயம் தீர்த்து அரசு ஆளணுமா, அப்படி ஆள்ற ஒன்று அரசு ஆட்சி ரொம்ப அழகா இருக்குன்னு கேட்கிறார். இப்ப காலத்து ஒரு கவுன்சிலர் வீட்டில் போய் கேட்க முடியுமா நம்ம? ராஜா விட்டுடுங்க, ராஜாவை கேட்டிருக்க அரசபையில், 5 பயம் தீர்த்து அரசாலும் நின் முறைமையும் நன்றான். 5 பயம் என்னன்னா, தன்னால் அவனால பிரச்சனை வரக்கூடாது, தன் பரிசனத்தால் அவன் சொந்த பந்தம் அவங்களால பிரச்சனை வரக்கூடாது. உங்களுக்கே தெரியும், சினமிகும் பகைவர்களால் பிரச்சனை வரக்கூடாது. அப்புறம் இயற்கையினால், விலங்குகளால், இந்த 5 பயத்தை தீர்த்து அரசு ஆளணுமா. ரொம்ப அழகா சொல்றார் எப்படி ஆளணும்னு சொல்லி. அவர் அந்தனர் போய் கேட்கிற, 5 பயம் தீர்த்து அரசு ஆளும் முறைமையும் நன்றான்னு சொல்லி கேட்கிறார். எதுனா தர்ம வித்து சொன்னதுனால சொல்றோம். நம்ம தர்மமான யது மகாராஜா, தர்மமா வாழ்ந்தவர், திறமையாளர், ஆற்றல் உடையவர். இப்படிலாம் தர்மத்தை தெரிந்து தர்மானுஷ்டானத்தை இருந்ததுனால தான் அவரால் இந்த கேள்வி கேட்க முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்றார். அதான் உண்மை. அதர்மத்திலிருந்து தர்மத்துக்கு வந்து தர்மமா இருப்பவன் தான் கர்மயோகம் செய்து, கர்மயோகத்தை மன தூய்மை பெற்று, பக்தி யோகத்தினால் மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு புணர்வுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி, அதன் பிறகுதான் அவனுக்கு தத்துவ ரீதியான கேள்வி கேட்கிற ஒரு தாகம் வருகின்றது. முமுட்சுவாகி ஞான யோகத்துக்கு வரான். ஆகவே எல்லா ராஜாக்களுக்கும் அந்த தர்மம் தெரிஞ்சிருக்க, தர்மமான ஆட்சி செய்தவர்கள். அப்படி இருந்ததுனால தான் அவனுக்கு இந்த கேள்வியை கேட்க முடியும்னு சொல்லி சொல்றார். ஞானத்தை அடைய வேண்டும் ஆர்வமே வந்து சொல்லி சொல்றார். அந்த காலத்து ராஜாக்கள் ரிஷியாவும் இருந்திருக்கிறாங்க, ராஜாக்களாகவும் இருந்திருக்கிறாங்க, ராஜ ரிஷியா இருந்திருக்கிறாங்க. அவன் பார்த்து இருக்கின்றோம். நம்முடைய ஜனக மகாராஜாலாம் அப்படித்தானே. ஜனக மகாராஜா மட்டும்தான் ராஜ ரிஷியா தெரியுது. இன்னொன்று இருக்கு, அஸ்வபதினு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் காலத்தில். அவர் யார் தெரியுங்களா? ரொம்ப பேர் தெரியாது. கைகேயுடைய அப்பா. கைகேயி ஒரு மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறோம். அவங்க அப்பா அஸ்வபதி ராஜ ரிஷி அவரும். ஆமாம். அப்போ ராஜ ரிஷியான்னு ஒருத்தர் கைகேயி எப்படி வந்தால் அதான் தனி விஷயம், அது வேற மாதிரி வருமே. சரி, இப்போ இந்த அவதூதர் சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உபதேசத்துக்கு போகிறதுக்கு முன்னே, அவதூதர் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? யார் அவதூதர்? அவதூதர் என்பவர் ஒரு சந்நியாசி. ஏக விதம், சந்நியாசிகளிலே ஒரு விதம். பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் போல இவர் ஒரு விதம், ஏக விதம், சன்னியாசி இல்லை. இப்போ சன்னியாசின்னா யாரு அதுவே தெரியலையே. காவி வாங்கி கட்டிக்கிட்ட சன்னியாசி.
தாடி வளர்த்து முடி வைத்து சன்னியாசி என்று ஒரு பேருமிட்டு ஓடித்திருந்து உழவும் இவர்களை ஞானியர் என்று ஒப்புவதாரடி ஞான பெண்ணை. பெண்டு பிள்ளை இல்லாதும் பிழைக்க வழி அறியாதும் சண்டையினால் வீட்டை விட்டும் தங்கமே சாமியாராய் போடாரடி ஜாடத்தாக்கவே. அப்படிலாம் இல்லை. சன்னியாசின்னா யார் அதுவும் தெரியும் நமக்கு. நம்ம வாழ்க்கை முறையை பெரியவங்க ஆசிரமம் சொல்லி சொன்னால், ஆசிரமம் வாழ்க்கை முறைன்னா, ஆசிரமம் சொல்கிறது வாழ்க்கை முறை. 4 விதமான ஆசிரம தர்மத்தை சொல்லியிருக்காங்க. ஆசிரமம்னா சித்பவானந்த சுவாமி ஆசிரமம் அப்படிலாம் சொல்கிறோம். அப்படி ஆசிரமம்ன்றது சன்னியாசி வச்சுக்கிற இடம், ஞானத்தை போதிக்கக்கூடிய இடம், அது வேறு. இங்கே ஆசிரமம் சொல்லி சொன்னால் 4 விதமான வாழ்க்கை முறை. என்னென்ன? பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். சன்னியாசம் என்பது 4வதான வாழ்க்கை முறை. துரி ஆசிரமி சொல்லுவாங்க. ஆமாம், அந்த சன்னியாச ஆசிரமத்துக்குள் உள்ள ஒரு பிரிவு தான் அவதூத சன்னியாசி. சன்னியாச ஆசிரமத்துக்குள் சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. விதிமுறைலாம் இல்லாத சன்னியாசினா அவர் எப்படி வேணா இருப்பார், அப்படிலாம் இல்லை. அந்த சன்னியாச ஆசிரமத்தில் உள்ள ஒன் டைப் ஆஃப் சன்னியாசி தான் அவதூதர். இந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னா, இலக்கணப்படி அவதூதன் சொல்லி சொன்னா விட்டெறிந்தவன் சொல்லி அர்த்தம். விட்டெறிந்தவன். துணோதி அப்படி சொன்னா தூக்கி எறிதல். ஆமா, கோபத்தினால் இல்லை, அறிவினால். சில நேரம் கோபத்தை தூக்கி எறியும், கோபத்தில் இல்லை, அறிவினால் தூக்கி எறிந்தவர் பட்டினத்தாரை போல. அவ சொல்லி சொன்னா நன்கு சொல்லி அர்த்தம். அவதூதர். அவ என்றால் நன்கு, தூக்கி எறிதல், நன்கு விட்டவர்கள், எல்லாவற்றையும் தூக்கி எறிதல் என்று அர்த்தம். ஒருத்தர் ஒரு ஆசிரமத்தில், ரிஷிகேஷில், அவர் பெரிய ஒரு வேலையில் இருந்தார், இருக்கார், ஆசிரமத்தில் இருந்தார். ஒரு நாள் பரிமாறிட்டு இருக்காங்க, உணவு பரிமாறிட்டு இருக்காங்க. அவர் பசி பாவம் தாங்க முடியல, கியூவில் வந்துக்கிட்டு இருக்கார். வந்த பெருசாக நிற்கிறது, நடுவில் வந்தார். அந்த பிரம்மச்சாரி சொன்னார், பரிமாறுறவர் கியூவில் வாங்கன்னு. மறுபடியும் சொன்ன, அப்படி பார்த்தார், மறுபடியும் கியூவில் வாங்க. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்ன போய் கியூவில் வர சொல்கிறேன்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னார். அவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் விட்டுன்றதை விடாது இருக்கிறீங்களா, போய் கியூவில் வாங்கிட்டார். விட்டுன்றது என்ன, விடாத தானே இருக்கிறீங்க. விட்டுன்றதை விட்டு இருக்கணும். தூக்கி எறிதல், நன்கு விட்டு எறிதல். அவதூத் சொல்லி சொன்னா எல்லாவற்றை விட்டு எறிந்தவர். ஒட்டுடன் பற்றின்றி உலகத்தை பட்டினத்தார் பத்ரகிரி பண்புணர்வது என்னால சொல்றார். பத்ரகிரி சாதாரண ஆள், ராஜா. பட்டினத்தார் அதற்கு சமமான பெரிய ரத்தன வைர வியாபாரி, சாதாரணமான ஆள் இல்லை. அவ்வளோத்தையும் விட்டுட்டு வந்துட்டவர். விட்டுன்றத மறுபடியும் நினைக்கவே நினைக்காதுங்க, அதுதான் விசேஷம். சில நேரத்தை ஃபிசிக்கலாக நாம் விட்டுருப்போம், மனது அளவில் அது நினச்சிக்கிட்டே இருப்போம். அதை விட்டுட்டேன், அப்போ விடலைன்னு அர்த்தம். அதான் சொல்கிறார். ஆக இந்த சொல்படி அர்த்தம் என்னென்னா, சாஸ்திரத்தின் வழக்கிலும் ஒரு குறிப்பிட்ட சன்னியாசியை குறிப்பது இந்த வார்த்தை அவதூதர். பொதுவாக நேரடியாக சொல்லணுன்னா, எல்லாத்தையும் விட்டவர்னா தான் அணிகின்ற ஆடையை கூட விட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவர் சொல்லி அர்த்தம். ஆமாம், நிர்வாணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவருக்கும் சில நியமங்கள் சொல்லியிருக்கு. இன்றைக்கும் இருக்கிறாங்க, சில பேர்லாம் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு ஒரே நியமம் என்னென்னா, மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ளே வரக்கூடாது. அவர்கள் சஞ்சாரம் எல்லாம் என்னவா இருக்குன்னா காட்டு பகுதியிலே இருக்கணும். பகல் நேரத்தில் இல்லை, இரவு பகுதியில் திரியணும், அல்லது மக்கள் சந்நிதி முன்னே வந்துடக்கூடாது. அப்படி ஒரு நியமம் இருந்துருக்கு நம்ம பெரியவங்களுக்கு. எப்படிப்பட்ட சன்னியாசி சொன்னால், பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் எவ்வளோ ரூல் எல்லாம் இருக்குது, இதை செய்யணும் அது செய்யக்கூடாது சொல்லி. அப்புறம் இல்லற வாழ்க்கையில் ரூல் இருக்குது, வனப்பிரஸ்தனுக்கு இருக்குது. ஆனால் அந்த சன்னியாசிகளுக்குள்ள அவதூதருக்கு எந்த விதமான ரூலும் அவருக்கு இல்லை. ஆமாம், எந்த விதமான கட்டுப்பாடு விதிக்கவில்லை. ஆகவே அவர் எப்படிப்பட்ட சன்னியாசி என்றால், சன்னியாசினா பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்ணுன்ட்டு ஒரு முறை இருக்குது. அது கூட சில பேர் பிக்ஷை எடுக்கிற திருவோடு கூட வச்சுக்கல, திருவோடு கையில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீதி ஒரு நாய்க்கு போடுறதுனால தான் அந்த பத்ரகிரியார பட்டினத்தார் சம்சாரின்னு சொல்லிட்டார். திருவிடை மருதூரில் இந்த பக்கம் கோபுரத்தை பட்டினத்தார் உட்காந்துருக்கா, அந்த பக்கம் கோபுரத்தில் பத்ரகிரியா இருக்கார். ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்குற, இவரை பார்த்து, சாப்பாடா நேரத்தில் என்ன பாரு, சரி அந்த கோபுரத்துக்கிட்ட ஒரு சம்சாரி இருக்கான், அவங்ககிட்ட போய் கேளுன்னார். ஒரு நேரம் அங்கே போனார். போயிட்டு என்னப்பா சாப்பாடு வேணும், இல்லை அந்த கோபுரத்தை ஒருத்தர் இருந்தார், தான் சொல்லி ஒரு சம்சாரி இருக்கா போய் கேளு.
அவர் பார்த்தார். திருவோட ஒரு நாய் ஒன்று இருக்குது, சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடு கொண்டு வருவார், தன் குருவுக்கு கொடுப்பார், மீதி இவர் சாப்பிடுவார், மீதி அந்த நாய்க்கும் போடுவார். இதை வச்சு சம்சாரி சொன்னார், அந்த ஓட்டு தூக்கி நாய் தலையில் போட்டார், புறப்பட்டு போயிட்டே இருந்த மோட்சம் வந்துருச்சு. இதெல்லாம் கதை, இதெல்லாம் கதை மட்டும் இல்லை, வரலாறு, அவங்க மனநிலையை பற்றி சொல்கிற விஷயம். ஆக சன்னியாசி பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அதில் சில பேர் இருக்காங்க. கரப்பாத்திர சிவபிரகாச சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், சென்னையில் வேசர்பாடியில். ரொம்ப அற்புதமான ஒரு அத்வைதி சுவாமி அவர். இன்றைக்கி பெரிய ஆசிரமம் இருக்குது. வேசர்பாடின்ற பகுதி வந்து சென்னையில் எல்லாம் போகிறது பயப்படுற ஒரு இடமா இருந்த ஒரு காலத்தில். இப்போ எல்லோரும் இருக்காங்க. அது சென்னையினுடைய பெரம்பூர் போகிற அவுட்ஸ்கட்டில் இருக்குது, இந்த ரெடில்ஸ் போகிறது நெல்லூர் வழியில். அற்புதமான சாமி. என்ன பண்ணுவாராம், கையில் தான் வருவாராம், பிக்ஷை கேட்கறது கையில் தான், ஓடு கூட இல்லை, கரப்பாத்திரம், கரமே பாத்திரம், கரப்பாத்திரம். அவர் பேர் சிவபிரகாஷ் சுவாமி பேர், நல்ல சாஸ்திரம் ஞானம் உள்ளவர். கையில் எடுத்து சாப்பிடுவாரா, சாப்பிட்டு என்ன பண்ணுவார்னா அவ்வளோதான், முடிஞ்சு போய் பாத்திரம் கூட வச்சுக்கல. எப்படி? ஆக பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்ணும். பிக்ஷை எடுத்தால் பிக்ஷை கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கணுமே. எதுவரை இல்லறவாசிகள் வந்து இப்படிப்பட்ட சாதுக்களுக்கு சன்னியாசிகளுக்கு உணவிடுறதுக்கு தகுதியாக தயாராக இருந்தாலும் அதுவரை தான் இந்த தர்மங்கள் எல்லாம் நிலைச்சிருந்து. இப்போ எல்லாம் மாறி போச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுறது, காலத்துக்கு ஏற்றாற் போல் சில ரூபங்கள்லாம் மாற்றி இருக்கணும். ஆனால் அந்த ஸ்பிரிட்டு மட்டும் இருக்கும், அந்த ஃபார்ம் வந்து ஒரு மாதிரி மாறி இருக்குது, அப்படி இப்படிமா இருக்குது. ஆக இந்த சன்னியாசின்ற ஒரு சில ரூல் எல்லாம் இருக்குது. ஆனாலும் எந்த சட்டதிட்ட வரைமுறைகளுக்கு ரூலும் இல்லாமல் சமூகத்துக்கு வெளியில் இருந்து வாழ்பவர் தான் அவதூத சன்னியாசி. இப்போ பார்த்துங்க, சமுதாயத்துக்கு வெளியில் இருந்து வாழ்பவர். அவதூதர்களுக்கு சன்னியாச ஆசிரம ரூல் எதுவுமே கிடையாது. சன்னியாசி சமுதாயத்தில் வாழறதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது. சமுதாயத்துக்குள்ளே இருந்தால் சன்னியாசி ஆனால் சமுதாயத்துக்குள்ளே இருந்தால் சில ரூலுடன் தான் வாழணும், சமுதாயத்துக்கு ஏற்பதான் வாழ்ந்து ஆகணும். ஆனால் அவதூதர் என்பவர் சமுதாயத்துக்கு வெளியில் வாழ்பவர், அவருக்கு எந்த ரூலும் இல்லை. இப்போ பாருங்கள், கும்பமேளா நடக்க போகிறது, நீங்கள் சிலதெல்லாம் அனுப்புகிறாங்க பாருங்கள், எல்லாம் நாகா சன்னியாசின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர்களுக்கு எந்த ரூலும் இல்லை. ஆனால் அவர்கள் எப்படி வந்தாங்கன்னா, இந்த தர்மத்தை சமுதாயத்தை காப்பதற்காக ஒரு போர் படையாக உருவானவர்கள் தான் அவங்க. தர்மத்தை காப்பதற்காக வந்தவர்கள் தான், எதுக்கும் பயப்படுறதில்லை. அதனால் அவங்களெடுத்து யாருமே அவங்க வாயில் நிற்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பெரிய நமஸ்காரம் தான் பண்ண நார்த்தில். நமக்கு அது ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட நாகா சன்னியாசின்னு அவ்வளோ ஒரு பயம் உண்டு, அவ்வளோ ஒரு சக்தி உள்ளவர்கள் அப்படி சொல்கிறாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க எந்த சட்டமும் அவங்கள ஒன்றையும் பண்ண முடியாது. சில நேரத்துக்கு முந்திலாம் ட்ரெயின்லாம் போகும்போது டிக்கெட்டு கேட்க போனால், நார்த்தெல்லாம் போனால் சாதுன்னா நமஸ்காரம் பண்ணி தொட்டு கும்பிட்டு போயிடுவார் டிக்கெட் கலெக்டர். நம்ம ஊர் வந்தால் கேட்பாங்களே, அப்படியே நம்ம ஊரில் வந்தால் தான் தவிர. நார்த்தெல்லாம் அப்படி இல்லை. சாதுவாக போனீங்கன்னா மகாராஜ் தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பார். டிக்கெட் வாங்கினியா வாங்கலாம் கேட்க மாட்டார். அப்படி ஒரு மரியாதை அங்கே இருக்கு நார்த்தில். அதுக்காக டிக்கெட் வாங்காத போகணும்னு சொல்லலை நான். அப்படி ஒரு மரியாதை முறை இருக்காங்க. அது சமுதாயத்துக்குள்ளே வந்தால் சில ரூல்லாம் இருக்குது. அவர் காட்டிலே மலையிலே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கணும், சமுதாயத்துக்கு வெளியே இருக்கணும். அதனால் அவருக்கு எந்த ரூலும் இல்லை. ஆக அவதூதர் என்றால் முடிவாக சமுதாயத்துக்கு வெளியே வாழும் சந்நியாசி, எந்த நியமத்திற்கும் கட்டுப்படாதவர். ஆடை நியமமும் இவருக்கு இல்லை, அதுதான் இங்கே முக்கியம். ஆடை நியமம் கூட இல்லை, பிறந்த மேனியாக சுற்றி திரிபவர். சமுதாயத்துக்கு வெளியே 2 மக்கள் வாழ்வாங்களாம். ஒன்று பகிஷ்கிருதாக, சாஸ்திரம் சொல்கிறது. பகிஷ்கிருத சொன்னால் இந்த சமுதாயத்தை வாழத்தே தகுதி இல்லாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச பாருங்க, அவன் சமுதாயத்து வெளியில் வாழ்பவன். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காட்டில் அங்கே தெரிஞ்சுக்கிட்டு ஊருக்கு வெளியே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் கொஞ்ச நாள் சமுதாயத்தை இருக்கக்கூடாது, அப்படி சிலர் இருப்பாங்க. சாஸ்திரம் சொல்கிறது, அவன் செய்த தவறுக்கு அவன் சமுதாயத்துக்குள் வாழ்வது அவனுக்கு நல்லதில்லை, சமுதாயத்துக்கு நல்லதில்லை. ஆனால் ஞானியும் அப்படி சமுதாயத்துக்கு வெளியில் இருப்பான்னா, அது அவனுடைய விருப்பத்தாலும் வைராகியத்தினாலும் அப்படி இருப்பான். 2 பேர் சமுதாயத்து வெளியில் இருப்பாங்க. பகிஷ்காரம் பண்ணப்பட்டவன் இருப்பான், ஞானிகளும் சன்னியாசின்னு அப்படி இருப்பாங்க. அவனை வந்து சமுதாயம் ஒதுக்கி வச்சது யார்? தவறு செய்தவனை. இங்கே சன்னியாசி அவன் விருப்பத்தினால் வைராகியத்தினால் ஒதுங்கி இருப்பான். அவனே சூஸ் பண்ணுறான், முழுமையாக தனிமை எடுத்துக்கொண்டவன். எனக்கு சமுதாயமே வேண்டாம், ஞான வைராகி அதிசயாத் சொல்கிறார். அதிசயாத் சொல்லிச்சுன்னா அதிகம் சொல்லி அர்த்தம். ஞானத்தினால் வைராகியத்தினால் அவர் என்ன பண்ணார்னா கொஞ்சம் டோஸ் அதிகமாகிடுது.
ஒரே டோஸ் உடனே க்ளோஸ்ன்ற போல அவருக்கு கொஞ்சம் டோஸ் கொஞ்சம் அதிகமாகிடுது. தந்தை தாய் தமர்த்தாரம் மகவன் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம் இதிலோ சந்தேகம் இல்லை. மணிமந்திர மாட மாளிகை மேடை சதுரங்க சேனையுடனே வந்தது ஒரு வாழ்வுமோர் இந்திர ஜாலக்கோளம் மஞ்சனை பொறாமையிலோம் இதெல்லாம் புரிஞ்சு தெளிஞ்சு என்ன பண்ணுறாருன்னா நமஸ்காரம் பண்ணி தூரம் அவர் வாட்டிட்டு இருக்கார். ஆமாம், அவர் வாட்டிட்டு இருக்கார். இந்த உலகை கனவு என துணிந்தான் சொல்கிறார் கைவல் நவனித ஆசிரியர். அதனால் சமுதாயத்தில் வாழ அவருக்கு விருப்பம் இல்லை, அவரே தேர்ந்தெடுத்து கொண்டு அப்படி வாழ்ந்து வருகின்றார். ஆக அவர் எந்த விதமான நியமத்துக்கும் ரூல்ஸ் ரெகுலேஷன் கட்டுப்படாதவர். அவர் தான் அவதூதர். வர்ண ஆசிரம தர்ம அதீதாக அப்படி ஒரு வார்த்தை சொல்லுது. இருக்கக்கூடிய இந்த 4 விதமான ஆசிரம தர்மங்கள் எதுலேயுமே இல்லாதவர் அப்படி சொல்லுவார். ஆக சன்னியாசின்னு வந்தாவே வர்ண அதீதன் தான் சொல்லணும். அவர்களுக்கு ஜாதி இல்லை. அதனால் சன்னியாசி இடத்துல போய் நீங்கள் எந்த ஜாதின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தப்பு. ஆனால் இந்த பகுதியில் பொதுவாக சொல்கிறேன், யாருன்னாலும் அவர் எந்த ஜாதின்றத முதல் வரத்து அவர் மனுஷனான்றதான் 4ஆம் பட்சம்தான். முதல்வர் எந்த ஜாதி. அதனால தான் சொல்ல வேதாந்தத்துக்கு வர முதல் தகுதியை அவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிற எண்ணமே வரக்கூடாது. அப்படி இருந்தால் வேதாந்தம் நம்ம தகுதி இல்லைன்னு அர்த்தம். அப்படி எண்ணம் வந்ததுன்னா வேதாந்தம் கேட்குறவருக்கும் தப்பு, சொல்லி கொடுவருக்கும் அதை விட அவமானம். ஆமாம், சன்னியாசிகளை பார்த்து ஜாதி கேட்கக்கூடாது. அவர் எல்லாத்தையும் கடந்தவர். அதான் சொல்கிறார் சன்னியாசின்னு வந்தால் வர்ண அதீதாக. சன்னியாச ஆசிரமத்துக்கு இவருக்கு அவதூறு போய் எந்த ரூலும் கிடையாது. இவர்கள் சமுதாயத்துக்குள்ளே வரமாட்டாங்க, வெளியவே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அவதூதர். ஆடை விஷயத்தையும் எந்த நியமம் இல்லை, உடுத்தக்கூடாது உடுத்த வேண்டாம் அந்த நியத்தையும் அவருக்கு இல்லை. ஆமாம், அதனால தான் திகம்பராக சொல்லுவாங்க. அம்பரம் சொல்லிச்சுன்னா துணி, திக்கு என்றால் திசை, திசையே அவருக்கு ஆடையாக இருந்து கொண்டிருப்பார்கள். உடலில் ஆடையும் இல்லாதவர்கள். இல்லாது இருக்கணுன்ற நியதி இல்லை, இல்லாது இருப்பார்கள். சரி, மேலும் விஷயங்களை அடுத்த செஷனில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே.